ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப டயர்டா இருக்குங்க. மதியானம்லாம் நல்ல வேலை. ஈஸ்டர் கிளம்பலான்னு டைம் ஆயிடுச்சு. 9:00 ஆயிடுச்சு. அவங்க வெளிய படுத்துட்டு இருக்காங்க. கிளம்பணும். ஹாய் சொல்லு செல்லம். ஹாய். கிளம்பலாம். மழை வேற வந்திருக்கு. மழை வந்தோடனே இடி, மின்னல் வந்தோடனே அவ்வளோதான். நான் காலையில் தான் போன பொழுதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்மளும் ரெடி ஆயிடலாம். வீட்டு வந்து காலையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா வீட்டில் அப்பாவும் இல்லை, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் வரல இங்க. அதனால அம்மாவும் தம்பியும் தனியா இருப்பாங்க. அதனால நம்ம கிளம்பிடலாம். ஓகே. மாமா என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. மாமா ஹை காய்ஸ், வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு. நைட் மாஸ் நம்ம இப்போ ஈஸ்டருக்காக கிளம்பிட்டு இருக்கோம். 9:00 ஆயிடுச்சு. 10:30க்கு மாஸ். டக்குன்னு கிளம்பி மாஸுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் ஆயாவூருக்கு போகிறோம். அதான் இன்னைக்கு பிளான். ரொம்ப டயர்டு. எப்பவுமே நல்லா தூங்கி ஏஞ்சி மாஸ் போவோம். கிறிஸ்மஸ் மாசா இருந்தாலும், நியூ இயர் மாசா இருந்தாலும், ஈஸ்டருக்கா இருந்தாலும். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பார்க்கலாம், மாஸ்ல போய் தூங்க போறாங்க இவங்க எல்லாம். எனக்கு இந்த லெஃப்ட் லெக் ரொம்ப பெயினா இருக்குன்னா நடக்கவே முடியல. திடீர்னு வலிக்கு. இதுக்கு முன்னாடி ரைட் லெக் பெயின் ஆச்சு, இப்ப லெஃப்ட் லெக் பெயினா இருக்கு. என்ன பண்றது தெரியல. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஓகே, இன்னைக்கு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய வேலைங்க குழந்தை காலையில இருந்து. அதனால அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வந்து ஈஸ்டர் வச்சு போயிடும். அவங்கள பார்க்குறோம். பாப்பாக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இது போய் ட்ரெஸ் போட்டா தான் தெரியும். அக்கா கிட்ட சர்ப்ரைஸ். ஓகே, சர்ப்ரைஸ் என்னன்னு 10 நிமிஷத்துல பார்த்துக்கலாம். 10 நிமிஷம்லாம் இல்லை, 1/2 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. அப்படி எடுத்துக்கலாம், காமிச்சிடலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். கிளம்பியாச்சு. நானும் மம்மியும் ஃபர்ஸ்டே ரெடி ஆகிட்டோம். டேடியும் அக்காவும் தான் பேட் பாய் பேட் கேர்ள் லேட் பண்ணுறாங்க. இது பாருங்க, மம்மி அவுட்ஃபிட் தான் பயங்கரமாக இருக்கு. சாரி தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சர்ப்ரைஸ் இல்லைங்களா? அந்த சர்ப்ரைஸ் பாருங்க, இங்கே ஒரு சர்ப்ரைஸா. சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. டான்ஸ் எடுங்க. ரவுண்ட் பண்ணுங்க, ரவுண்ட் சுத்துங்க. ரவுண்ட் பண்ணுங்க. ஹாய். டான்ஸ் பாரு நமக்கு. இதுதாங்க நாங்கள் சொன்ன சர்ப்ரைஸ். இது என் ட்ரெஸ்ஸில் தெரியுதா பாருங்க, சேம் ட்ரெஸ்ஸு. எனக்கு கலர் மட்டும் வேறு சுத்தமாக தெரியாது. ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துட்டேன் எப்பயோ. லென்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஈஸ்டர் ட்ரெஸ் எடுத்துட்டேன். அப்போலேருந்து எனக்கு இது பார்த்துட்டு நல்லா இருக்குமோ பிடிச்சிருக்கு. மம்மியும் அதே ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இது வரைக்கும் ட்வின்னிங் நம்ம பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்வின்னிங். இது வரைக்கும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்ததே இல்லை. நிறைய அம்மா பொண்ணு ட்ரெஸ் போடுவாங்க இல்லை, இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 50 வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருக்கிற ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு. எனக்கு கலர் ஒன்றா கிடச்சிது. சரி, நான் எப்படியோ ஒரு 2 டைம் தான் இதை போடுவேன். அதுக்கப்புறம் பாப்பா போடுவா. சரி, கலர் வேறு வாச்சு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா இதே கலர் வாங்கியிருப்போம். நாங்கள் நல்லா இருக்குங்களா? நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிற அவுட்ஃபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். வந்துட்டாரு. மேட்சிங்காக இருக்கும் பார்த்தீங்களா? நான் மேட்ச். என் ட்ரெஸ் உங்களுக்கு லைட் கிளார் இதுன்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா தெரியுது. என்ன நடக்குது இங்கே? என் பூச்சி கடிக்குது. சரி போங்க, போயிட்டு பூச்சி கடிக்குது guys. ஏய், என்ன கிடையாது. இன்னும் மேட்ச் இன்னும் மேட்ச்
என்னாச்சா இன்ஃபர்மேஷன் எல்லாரும் எங்க பேசுறாங்க போட்டு புரட்டி இதுதான் காணும் எந்த போட்டு இதுல போட்டு வச்சுக்கிறாரு அதில் சரி பத்திரமா வைக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு வச்சேன் என் ஜுவல்லே வச்சுருக்கேன் நினச்சி இப்படி நான் எடுத்து ஓகே வீடியோவா ஆமா ஆமா ஹாய் கைஸ் எல்லாரும் கவர் என் தம்பி சின்ன தம்பி ஒய் அது கட் பண்ணிட்டு போட்டு வச்சு எனக்கு இந்த கலர் வேணும் அதுதான் இல்லை இல்லை எல்லோ கலர் சர்ச்சில் உட்காந்து என்ன சிக்னல் கொடுத்தாரு ஸ்ரீ அக்கா ஹாய் சொல்லு டாடி மரண நிழலிலும் அடிமையின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு தான் தெரிந்து கொண்ட மோசே கிறிஸ்துவின் மொழிதோ கிறிஸ்துவின் மொழிதோ அங்கே பாட்டு கிறிஸ்துவின் மொழிதோ
செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குறிப்பாக 40 நாட்களும் இறைவனோடு உறவாட சிலுவை பாதை வழிநடத்திய நம் பங்கு தந்தைவர்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்து கூறி பொன்னாடை நம் பங்கின் சார்பாக அறிவிக்கின்றோம். நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களும் எங்களை சோதனை உட்படுத்தாமல் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். ஹாப்பி ஈஸ்டர். ஓகே காய்ஸ், நல்லபடியாக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். நம்ம சாமியும் வீட்டில் கூப்பிட்டோம். சொல்லுங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோம். போகும்போது வீட்டில் சொல்ல முடியல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் டைம் ஆகினே இருக்கு கிளம்புறதுக்கு. 10:30 ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொன்னாங்க. அங்கே 11 o'clock ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நம்ம பிஃபோராக இருக்கணும், ஸோ சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அதனால் போயிட்டு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டைம் ஆகுது பாருங்கள், கரெக்டாக 3 o'clock ஆகுது. இன்னும் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி படுக்கிறதுக்குள்ளே 3:30 4 o'clock தெரியல. ஓகேங்க, ஆண்டவரோட ஈர்ப்பு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம காலைல ஆயா வீட்டுக்கு போகிறோம். ஜாலியாக இருக்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பொண்ணுக்கு லீவ் விட்டாங்கல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதா தெரியல. இல்லை, நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஆயா வீட்டுக்கு போனோம், அப்புறம் சூரியம்மா வீட்டுக்கு, அப்புறம் நித்யாம்மா வீட்டுக்கு, அத்தை வீட்டில் சென்னைக்கு அத்தை வீடு 2 பேர் இருக்காங்க. அத்தை வீடு போனோம், பெரியப்பா வீட்டுக்கு போனோம். அப்புறம் அங்கே போனால் அவங்க கூட ஜாலியாக வெளில போவோம். அப்புறம் இன்னும் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இந்த 2 month நான் வீட்டில் இவ்வளோதான் இருப்பேன். இவ்வளோ அவ்வளோதான் இருப்பேன். ஜாலியாக இருப்பேன். அதுக்குள்ள உடம்பு நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா இவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் நான் பண்ணிருவேன் guys. ஓகே, பண்ணுவோம். ஓகே, பாய். குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங். குட் மார்னிங், எங்களுக்கு குட் நைட்.